காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இங்க தமிழ்நாடு அரசு கிட்ட நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, இந்த ரியல் ஆக்ஷன்லாம் வேணாம் சார். ரியல் ஆக்ஷன் வேணும். களத்துக்கு வாங்க, இளைஞர்களோட நில்லுங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பட்டியல் வாசிச்சீங்க. நாங்க இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டோம், அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டோம், ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பட்டியல் வாசிச்சீங்க. பள்ளி கல்வி அமைச்சர் அவர் கல்வி அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு? தூண்டி விட்டு போராடுறாங்க. யாரு தூண்டி விடுறாங்க? தமிழ்நாடு தான் இந்த போராட்டத்துக்கான ஒரு விதையை விதைத்தது. அந்த மண்ணுல நின்னுகிட்டு கூச்சமே இல்லாம நீங்க தூண்டி விட்டு போராடுறீங்கன்னு சொல்றீங்க. எல்லா கட்சியில இருந்தா இங்க பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. இப்போ அப்படியெல்லாம் சீக்கிரம் இங்க யாரையும் அடிச்சு தூக்கிட்டுலாம் போக முடியாது. தமிழ்நாட்டுல புதிய ஆட்சி வந்ததுல இருந்து எனக்கு பெரிய மன உளைச்சல். என்னடா இளைஞர்கள் எல்லாம் இப்படி பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை நம்மலாம் அரசியல் மயப்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னு இருந்தது. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்களை பார்த்ததுக்கு அப்புறம், தமிழ்நாடு முழுக்க நடக்கிற போராட்டங்கள்ல பங்கெடுக்கிற இளைஞர்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இல்ல அது ரீல்ஸ் இளைஞர்கள், ரீல்ஸ் ரசிகர்கள், இவங்க தான் ரியல் இளைஞர்கள், இவங்க தான் ரியல் ஹீரோக்கள், இதுதான் ரியல் தமிழ்நாடு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் இல்ல ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ நம்ம ஒன்றிய பாஜக அரசிடம் வைக்கிற கோரிக்கை, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும். அதாவது அக்கௌண்டபிலிட்டி கேட்குறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அக்கௌண்டபிலிட்டி கேட்குறாங்க. அதுதான் தொடக்கம். ஏன்னா ஒரு பேப்பர் லீக், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்கிறது, அது நீட்டுங்கிறதுல நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. அதையும் மீறி நீங்க திணிச்சிங்க. அதை முறையாக நடத்த முடியாம, அதுக்கு வக்கில்லாம அதை கண்டக்ட் பண்ணி நிறைய மாணவர்கள் உயிர் இழந்திருக்காங்க. அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கேட்குறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த அளவுக்காவது இன்னைக்கு இளைஞர்களுடைய ஸ்பிரிட்டை தூண்டிவிட்டு ஒருங்கிணைத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு உலகமே கவனிக்கிற அளவுக்கு அபிஜித் கே தலைமையிலான இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மூமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். ஓகே, இப்போ அடுத்தது அவங்களுக்கு காம்பன்சேஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கள் மீது போட்ட வழக்கை எல்லாம் குவாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு முழு உடன்பாடு இருக்கு. இங்கே தமிழ்நாடு அரசு கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த ரியல் ஆக்ஷன்லாம் வேணாம் சார். ரியல் ஆக்ஷன் வேணும். களத்துக்கு வாங்க, இளைஞர்களோட நில்லுங்க. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க சட்டசபையில ஒரு பட்டியல் வாசிச்சீங்க. நாங்க இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டோம், அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டோம், ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பட்டியல் வாசிச்சீங்க. இங்க இவ்வளவு இளைஞர்கள் போராடிட்டு இருக்கும் போது உங்களுடைய காவல்துறை அந்த இளைஞர்கள் மீது ஒடுக்குமுறையை ஏவி கைது செய்கிறது. பள்ளி கல்வி அமைச்சர் அவர் கல்வி அமைச்சர், கல்விக்கு அவர் என்ன சொல்றாரு? தூண்டி விட்டு போராடுறாங்க. யாரு தூண்டி விடுறாங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஒரு இளைஞர்கள் இத்தனை நாள் தேக்கி வைத்த கோவத்தை ஒரு தருணம் வரும்பொழுது, தன்னெழுச்சியாக மக்கள் போராடும் பொழுது அவங்களுக்கு துணை நிற்க வேண்டிய அரசு தூண்டி விட்டு போராடுறாங்கன்னு சொல்லி ஒடுக்கி நீங்கள் மக்கள் அதாவது தமிழ்நாடு தான் இந்த போராட்டத்துக்கான ஒரு விதையை விதைத்தது. அந்த மண்ணுல நின்னுகிட்டு கூச்சமே இல்லாம நீங்க தூண்டி விட்டு போராடுறீங்கன்னு சொல்றீங்க. அனிதா என் தங்கை, யாரை பார்த்தாலும் என்னுடைய நண்பி, ப்ரோ, நான் அண்ணன், நான் தங்க, நான் உங்க மாமா, மச்சான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா போராட்டம் சரி, வாயை தான் திறக்க மாட்டீங்க. நீங்க களத்துக்கும் வர மாட்டீங்க. போராடுற எங்களையாவது போராட விடுறீங்களா? அதுவும் கிடையாது. என்ன நீங்க குழந்தைங்க முதற்கொண்டு மாமா அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க சொல்றீங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த ஆக்ஷனை இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படத்துல ஏதோ டைட்டில் கார்டா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ரீல்ஸை பார்த்து, அதாவது இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற இந்த ரீல்ஸை பார்த்து நம்மை போல அரசியல் மயப்பட்ட இளைஞர்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இதுதான் நாம் தமிழ்நாடு அப்படிங்கிற பயத்துல இருந்தோம். நல்ல வேளை நீங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துருக்கீங்க. இப்போ அனிதா அவர்கள் செய்த தியாகம், அதாவது அவங்களுடைய அந்த காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. சமமான வாய்ப்பு இல்லாத போது நீங்க இப்படி ஒரு பொது நுழைவுத் தேர்வை வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி.
அதனால தான் நாம பேன் நீட் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே ஓவியா தோழர் இன்னும் நிறைய தோழர்கள் பேசினாங்க. நீட் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃப்ராடு தான். ஏன்னா இந்த முதலாளித்துவம் எப்படி சர்வைவ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மிடையே ஒரு போட்டியான ஒரு நிலையை உருவாக்குவதன் மூலமாகத்தான் அது சர்வைவ் பண்ணும். ஏன்னா இந்த முதலாளித்துவத்தின் கீழ் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சமமான வாய்ப்பை கொடுக்கிறதுக்கு வக்கு கிடையாது. அப்படி வந்து சமமான கல்வி நம்மளுக்கு கொடுத்துட்டா வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு அது கிட்ட வந்து வாய்ப்பு கிடையாது. they cannot provide employment. சோ அப்போ அந்த காம்படிட்டிவ்னஸ் அவங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து அவங்க இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை திணிப்பாங்க. அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர்ஸ் மூலமா கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வச்சுட்டு இருப்பாங்க. இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எவ்வளோ கொள்ளையடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. 22,000 crores they are making 22,000 crores. இந்த பேப்பர் லீக்ல சம்பந்தப்பட்டு இருக்கிறவர் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி, அந்த தேர்வு முகமையில இருக்கிற அந்த குல்கர்னி அப்படிங்கிறவர் தான் முக்கியமான கிங் பின். அவர் எவ்வளவு பணம் எடுத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி ஒரு வினாத்தாள் கசிவுக்கு 10 to 12 lakhs அவர் வந்து லஞ்சமாக, அதாவது ஒரு சைட் கிக் வாங்கி இருக்காரு அப்படின்றது வந்து தகவலா இருக்கு. அப்ப இந்த அதிகாரிகளை மாற்றுவதன் மூலமாக நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு ஃபேர் எக்ஸாம் நடக்கும், இல்ல வந்து இப்ப இவர் சொல்ற மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அதன் மூலமாக நம்மளுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? நான் கூட ஒரு ரீல் பார்த்தேன். ஆக்சுவலி நீங்களாம் கூட அந்த நியூஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஸ்கேம்ல வந்து கைதானவர் வந்து ஏதோ பெயில்ல வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து வேற ஏதோ ஒரு மாறு வேஷத்தை போட்டு வேற ஏதோ ஒரு ஊர்ல எத்தனையோ வருஷம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தவர் சீரியல் ஆக்டராலாம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்பதான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கைது நடவடிக்கைகள் நடக்கும். ஸோ நீங்க வந்து இங்க வந்து சட்டத்தின் முன்பு வந்து ப்ரூவ் பண்றதுங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இதுல வந்து இப்ப தற்காலிகமா நம்மளுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக அதுக்கே வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடி அவங்க அடிபட்டு அவங்கள எவ்வளவு வன்முறையாக வந்து இந்த அரசாங்கம் நடத்தி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து இப்போதைக்கு அவங்க அங்க தொடங்கி வச்சாலும் தமிழ்நாடு உறுதியாக இருக்கிறது. நீட்டை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நாம் கோரிக்கை. அதுல நீங்க எல்லாருமே அந்த அரசியல் புரிதலோட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்று இந்த சிபிஐ அலுவலகம் இங்க ஒரு அரங்கை திறந்து வைத்து இந்த இளைஞர்களின் குரலையும் உங்களுடைய ஆதங்கத்தையும் இங்க வந்து நீங்க பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மா நான் பார்க்கிறேன். ஏன்னா எல்லா கட்சியில இருந்தா வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. இப்போ அப்படியெல்லாம் சீக்கிரம் இங்க வந்து யாரையும் வந்து அடிச்சு தூக்கிட்டுலாம் போக முடியாது. இது வந்து செங்கொடி இயக்கத்தினுடைய கட்டிடம். இது வந்து ஒரு செங்கொடி கோட்டை. அப்படியெல்லாம் இங்க யாரும் வந்துட முடியாதுங்கிறது தான் நாம இங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு செய்தி. ஸோ உங்களுடைய இந்த ஒரு அரசியல் தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.